ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் புக் பேக் கொஸ்டின். ஓகேவா? ஸோ 9th புக்கில் 4th இயலுடைய புக் பேக் கொஸ்டின் தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th 7th 8th புக்கில் உள்ள புக் பேக் கொஸ்டின் எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. இது எல்லாமே நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? புக் பேக் கொஸ்டின் நான் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஏன்னா அதில் இருந்தால் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்குறாங்க. 85 கொஸ்டின் கிட்ட வந்து இலக்கண பார்ட்ல இருந்தா வரப்போகுது. ஸோ அதுலேருந்து இலக்கணம் ப்ளஸ் புக் பேக் கொஸ்டின். ஸோ இதுதான் வந்து அதிகமாக வரப்போகுது. ஓகேவா? அதனால படிக்காதவங்க சீக்கிரம் போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th ஃபர்ஸ்ட் 3 இயலுடைய புக் பேக் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து 4th இயலுடைய புக் பேக் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து பலவுள் தெரிக கீழ்காணும் 3 தொடர்களுள் இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலாக் கழகம் ஆகும். 2வது வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது. 3வது திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டதாகும். இது வந்து கரெக்டா தப்பா, எந்தெந்த சென்டென்ஸ் கரெக்ட், எந்தெந்த சென்டென்ஸ் வந்து தப்பு அப்படின்றதா கொஸ்டின் நமக்கு. ஸோ சேம் கொஸ்டின் வந்து நமக்கு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க இதே கொஸ்டின். ஓகேவா? அதனால இந்த கொஸ்டின்ஸ் வந்து புக் பேக் கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாம படிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர் வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் ஆகும். ஸோ இது கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது. ஸோ இது வந்து தப்பு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டது. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? ஆ இ. ஸோ இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஆன்றது தப்பு. ஸோ செகண்ட் ஒன் தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது? தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது? ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன? ஊரக திறனறி தேர்வு. ஊரக திறனறி தேர்வு. தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது? ஊரக திறனறி தேர்வு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே. இவ்வடிகள் அதனோடு என்பது எதை குறிக்கிறது? இந்த அடிகள்ல அதனோடு அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே. அதனோடு அப்படின்றது எதை குறிக்கிறது? ஸோ ஆன்சர் என்ன? தொடு உணர்வு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் தொடர்களை படித்து நான் யார் என்று கண்டுபிடிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அறிவியல் வாகனத்தில் நிறுத்தப்படுவேன், எல்லா கோளிலும் ஏற்றப்படுவேன், இளையவர் கூட்டம் என்னை ஏந்தி நடப்பர். ஸோ இதோட ஆன்சர் என்ன? அறிவியல் வாகனத்தில் நிறுத்தப்படுவேன், எல்லா கோளிலும் ஏற்றப்படுவேன், இளையவர் கூட்டம் என்னை ஏந்தி நடப்பர். ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன? ஸோ இதோட ஆன்சர் என்ன? தமிழ். ஸோ நெக்ஸ்ட் விடை வரிசையை தேர்க. இது செயற்கைக்கோள் ஏவு ஊர்தியின் செயல்பாட்டை முன்கூட்டியே கணிக்கும். இது கடல் பயணத்திற்காக உருவாக்கப்பட்ட செயலி. ஸோ ஆன்சர் என்ன? இது செயற்கைக்கோள் ஏவு ஊர்தியின் செயல்பாட்டை முன்கூட்டியே கணிக்கும். அது என்னது? சித்தாரா. இது கடல் பயணத்திற்காக உருவாக்கப்பட்ட செயலி. அது எது? நேவிக். ஸோ ஆன்சர் வந்து சித்தாரா, நேவிக். ரைட்டா? நெக்ஸ்ட் குருவினா சிறுவினா கேட்க மாட்டாங்க, நெடுவினா கேட்க மாட்டாங்க.
ஸோ படித்து சுவைக்க. ஸோ இது லைட்டாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுலேருந்து கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் லைட்டாக ஒரு தடவை வாசிச்சு விட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மொழிபெயர்க்க. ஓகே. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பின்வரும் பத்தியில் இடம்பெற்றுள்ள பிறமொழி சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்கள் எழுத சொல்லியிருக்காங்க. பின்வரும் பத்தியில் இடம்பெற்றுள்ள பிறமொழி சொற்களுக்கு நிகரான தமிழ் சொல்ல என்ன செஞ்சிருக்காங்க, எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இதை ரீட் பண்ணி பார்ப்போம். நாக்குதான் ஐம்புலன்களிலேயே ரொம்ப வீக்கு. அதற்கு 4 ஆதார ருசிகள் தான் தெரியும். எலுமிச்சையின் புளிப்பு, சர்க்கரையின் தித்திப்பு, காப்பியின் கசப்பு, உப்பு. இவை தவிர ஷேவரி என்று சொல்கிற டேஸ்ட் எல்லாம் இந்த 4 ஆதார ருசிகளின் கலப்புதான். இந்த ருசிகளை தொட்டு அறிய நாக்கில் வெவ்வேறு இடங்கள் உண்டு. தித்திப்பு நுனிநாக்கு, உப்பு பரவலாக, குறிப்பாக நுனியில். கசப்பு உள்நாக்கு. புளிப்பு ஷேவரி நாக்கின் வலது இடதுபுறங்கள். ஒரு சராசரி மனிதனுடைய நாக்கில் 9000 சுவை அரும்புகள் உண்டு. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆப்டிடியூடுக்கும் படிச்சுக்கணும். ஸோ இதிலிருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆப்டிடியூட் கொஸ்டினுக்கும் நம்மளால எடுக்க முடியும் அப்படின்னா அதையும் எடுத்து படிச்சுக்கணும். இப்போ இதில் அலட்டல் வேண்டாம். குழந்தையின் நாக்குடன் ஒப்பிடும்போது இது ஒன்றுமே இல்லை. ஏதாவது மருந்தை நாக்கில் தொட்டால் குழந்தைகள் என்னமாக எக்ஸ்பிரஷன் காட்டுகின்றன. ஸோ இதெல்லாமே பிறமொழி சொற்கள் நோட் பண்ணி தமிழ் சொல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும். சுவைக்கு வாசனையும் சேர வேண்டும். இரண்டும் ஒத்துழைத்தால்தான் பாதாம் அல்வா, ஐஸ்கிரீம் போன்றவற்றை ரசிக்க முடியும். மூக்கை பிடித்து கொண்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பாருங்கள், ஜில்லென்று இருக்கும். அவ்வளவே. கூடவே சூடும் உணவின் தோற்றமும் முக்கியம். மூக்குக்கு மொத்தம் 7 வாசனைகள். ஓகேவா? கற்பூர வாசனை, பெப்பர்மெண்ட் வாசனை, மலர்களின் வாசனை, மஸ்க் என்னும் அரபு சேக் சென்ட் வாசனை, ஈத்தர் அல்லது பெட்ரோல் வாசனை, அழுகிய முட்டை வாசனை, காட்டமான அமில வாசனை. இந்த 7 வாசனைகளின் கலப்புகளால் நம்மால் ஆயிரக்கணக்கான வாசனைகளை உணர முடிகிறது. ஸோ இது எதிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிறதுல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதை எழுதுனது சுஜாதா. ஓகேவா? ஸோ ரொம்ப வீக்கு அப்படின்றதுக்கு நிரம்ப சபலம். ரொம்ப வீக்கு அப்படின்றதுக்கு தமிழ் வேர்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிரம்ப சபலம். ஓகேவா? ஆதார ருசிகள் அப்படின்றது அடிப்படை சுவைகள். ஓகேவா? ஆதார ருசிகள் அப்படின்றது அடிப்படை சுவைகள். நெக்ஸ்ட் காஃபினா என்ன கொடுத்துருக்காங்க? குழம்பி. ஷேவரி அப்படின்னா காரச்சுவை உண்டி. டேஸ்ட்னா என்னது? சுவை. டேஸ்ட் அப்படின்றது சுவை. ருசிகள் அப்படின்னா ருசிகள்னா சுவைகள். சராசரினா ஏறத்தாழ. சராசரினா ஏறத்தாழ. அலட்டல் அப்படின்னா என்னது? மிகைப்படுத்தி சொல்லுதல். அலட்டல்னா மிகைப்படுத்தி சொல்லுதல். எக்ஸ்பிரஷன் அப்படின்னா விளைவுகள்.
விளைவுகள். வாசனை அப்படின்னா நறுமணம். வாசனைனா நறுமணம். அல்வா. அல்வானா இனிப்பு களி. தமிழ்ல வந்து இனிப்பு களி. ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம்னா பனிக்குழைவு. ஓகேவா? ரசிக்க, களிக்க, ஜில்லென்று குளிர்ச்சி. ஜில்லுனா குளிர்ச்சி. கற்பூர வாசனை. கற்பூர வாசனை சூடம் நறுமணம். பெப்பர்மெண்ட் அப்படின்னா புதினா சுவையுள்ள மிட்டாய்கள். பெப்பர்மெண்ட் வாசனை அப்படின்னா புதினா சுவையுள்ள மிட்டாய்கள். மஸ்க் அரபுசேக் சென்ட் அப்படின்னா ஆண் மானிலிருந்து எடுக்கப்படும் வாசனை. ஓகேவா? மஸ்க் அரபுசேக் சென்ட் அப்படின்றது ஆண் மானிலிருந்து எடுக்கப்படும் வாசனை. ஓகேவா? ஈத்தர் அப்படின்றது தீ பற்றக்கூடிய ஒரு பொருள். ஈத்தர்ன்றது தீ பற்றக்கூடிய ஒரு பொருள். பெட்ரோல் வாசனை அப்படின்னா கல் நெய் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பெட்ரோல் வாசனை அப்படின்றது கல் நெய். அமில வாசனை. அடுத்தது அமில வாசனை அப்படின்னா காடிப்புளியம். அமில வாசனைனா காடிப்புளியம். ஸோ இதெல்லாமே தமிழ் வேர்ட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. பட் இவ்வளோ பெரிய பேரா கொடுத்து நமக்கு கேட்க மாட்டாங்க. இதுல இருந்து ஏதாவது 1-2 வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த பிற மொழி சொற்களை தமிழ் மொழியில மாத்து அப்படின்றது கேட்கலாம். ஓகேவா? ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து இதில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸை நம்மளால ஆப்டிடியூடுக்கு எடுத்து படிக்க முடியும் அப்படின்றத எடுத்து படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கதையை படித்து உரையாடலாம் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு கேட்க மாட்டாங்க. நயம் பாராட்டுக. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பாட்டை ரீட் பண்ணிக்கோங்க. இதை ரீட் பண்ணி ஸோ இது சொன்னது யாரு, பாடினது யாரு அப்படின்றத படிச்சுக்கோங்க. பாரதிதாசன். ஓகேவா? ஸோ இதுல இருந்து என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு 2 லைன் வந்து கொடுத்து கேட்கலாம். இந்த 2 லைன் கொடுத்துட்டு பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? பாரதிதாசன். ஸோ அதனால அதனுடைய படிச்சு யார் எழுதுனா அப்படின்றதையும் படிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு கேட்க மாட்டாங்க. அகராதியில் காண்க. ஸோ இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அகராதியில் காண்க. ஃபர்ஸ்ட் ஒன் இமிழ்தல். இமிழ்தல்னா என்னது? ஒளித்தல் இல்லைன்னா கக்குதல், இனிதாதல். ஸோ இந்த மாதிரி மீனிங்ல வரும். இமிழ்தல் அப்படின்றது இனிதாதல் இல்லைன்னா ஒளித்தல் இல்லைன்னா கக்குதல். ஸோ இந்த மாதிரி மீனிங்ல வரும். இசைவு. இசைவுனா என்னது? இணக்கம், பொறுத்து, ஏற்றது, உடன்பாடு. ஸோ இந்த மாதிரி மீனிங்ல என்ன செய்யும்? வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் துவனம். துவனம்னா என்னது? அக்னி இல்லைன்னா நெருப்பு. துவனம்னா அக்னி இல்லைன்னா நெருப்பு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சபலை. சபலைனா லக்குமி இல்லைன்னா திப்பிலி, நா. ஸோ இதெல்லாம் சபலை அப்படின்றதுக்கான மீனிங் சொல்லுவாங்க. துகளம். துகளம்னா பங்குன்னு அர்த்தம். துகளம்னா பங்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு சொல்லால் தொடரின் 2 இடங்களை நிரப்புக. ஒரே ஒரு சொல் வச்சுக்கணும். ஆனா 2 இடத்துலையும் அதை தான் வந்து நிரப்பணும். ஓகேவா? எண்ணெய் ஊற்றி டேஷ் விளக்கு ஏற்றியவுடன் இடத்தை விட்டு டேஷ். ஸோ இங்கே வந்து பிராக்கெட்ஸில் கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எண்ணெய் ஊற்றி டேஷ் விளக்கு ஏற்றியவுடன் இடத்தை விட்டு டேஷ். என்ன போடலாம்? எண்ணெய் ஊற்றி அகல் விளக்கு ஏற்றியவுடன் இடத்தை விட்டு அகல் போடலாமா? எண்ணெய் ஊற்றி அகல் விளக்கு ஏற்றியவுடன் இடத்தை விட்டு அகல். நெக்ஸ்ட் எனக்கு டேஷ் பங்கு பிரித்து கொடுக்க வா, கீழே ஈரம் பார்த்து உன் டேஷை வை. எனக்கு டேஷ் பங்கு பிரித்து கொடுக்க வா, கீழே ஈரம் பார்த்து உன் டேஷை வை. ஸோ பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துலயே நமக்கு
ஆன்சர் தெரிஞ்சிருச்சு இல்லையா? பார்த்து எனக்கு கால் பங்கு எனக்கு கால் பங்கு பிரித்து கொடுக்கவா? கீழே ஈரம் பார்த்து உன் காலை வை. ரைட்டா? நெக்ஸ்ட் கைப்பொருளை கடல் டேஷில் தொலைத்துவிட்டு கரையில் தேடி டேஷ் இந்தால் கிடைக்குமா? கைப்பொருளை கடல் அலையில் தொலைத்துவிட்டு கரையில் தேடி அலைந்தால் கிடைக்குமா? ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வீட்டு டேஷ் ஆன நாயுடன் விளையாடுவது மகிழ்ச்சி தரும். வெளியில் அதனை கழுத்து டேஷுடன் மட்டுமே பிடித்து செல்ல வேண்டும். வீட்டு விலங்கான நாயுடன் விளையாடுவது மகிழ்ச்சி தரும். வெளியில் அதனை கழுத்து விலங்குடன் மட்டுமே பிடித்து செல்ல வேண்டும். விலங்கு. ஓகேவா? எழுத்தாணி கொண்டு டேஷ் தமிழை ஏவுகணையில் டேஷ் எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். எழுத்தாணி கொண்டு எழுதிய தமிழை ஏவுகணையில் எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க. அதாவது இது நமக்கு சென்டென்ஸாக மேக் பண்ண சொல்ல மாட்டாங்க. பட் இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டையும் கொடுத்து குவிந்துனா என்ன, குவித்துனா என்ன. இப்போ வந்து விரிந்தது அப்படின்னா என்ன, விரித்தது அப்படின்னா என்ன. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. ஸோ அதோட மீனிங் நமக்கு புரியும் இல்லையா? ஸோ பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. ஓகேவா? அதே மாதிரி குவிந்துனா என்ன, குவித்துனா என்ன. குவிந்து அப்படின்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காண்டி ஒவ்வொரு லைன் பை லைன் வந்து நம்ம சொல்லுவோம். குவிந்து அப்படின்னா மணல் குவிந்தது அப்படின்னு சொல்லலாம். குவித்து அப்படின்னா மணலை குவித்தோம். ஸோ அந்த மாதிரி மீன் பண்ணலாம். குவித்து வைத்தோம். ஸோ இந்த மாதிரி மீன் பண்ணலாம். சேர்ந்து அப்படின்னா காசு சேர்ந்தது. சேர்த்துனா சேர்த்து வைத்தோம். பணிந்து நடந்தார். பணித்து அப்படின்னா ஆசிரியர் படித்து வருமாறு பணித்திருக்கிறார். ஸோ ஒரு கட்டளையிட்டார். ஸோ அந்த மாதிரி மீன் வரும். ஓகேவா? பொருந்து அப்படின்னா பொருந்துமாறு பொருத்தி காட்டு. பொறுத்து அப்படின்னா இதே மாதிரி அந்த பொறுத்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பொருந்துமாறு பொருத்தி காட்டு. நெக்ஸ்ட் மாறு அப்படின்னா நீ மாறு. நீ மாறு. மாற்று அப்படின்னா நீ மாத்து. நீ மாறு, நீ மாறிப்போ. இன்னொன்று நீ மாற்றி கொடு. ஸோ அந்த மாதிரி மீனிங். ஓகேவா? ஸோ மீனிங் வந்து படித்து வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி சென்டென்ஸ் வந்து நமக்கு அமைக்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் மீனிங் வந்து கேட்பாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட்டு இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் கலைச்சொல். கலைச்சொல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கலைச்சொல் இல்லாத கொஷின் பேப்பரே கிடையாது. ஒரு 10 கொஷின் கிட்ட கலைச்சொல்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தமிழ் கொடுத்து இங்கிலீஷ் கேட்பாங்க, இங்கிலீஷ் கொடுத்து தமிழ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 5 கொஷின் கனெக்ட் பண்ணாலும் ஒரு 10 கொஷின் கிட்ட நமக்கு கேட்பாங்க. நிறைய கொஷின் வந்து கலைச்சொல்ல கேட்குறாங்க. அதனால ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. ரைட்டா? ஏவு ஊர்தி அப்படின்னா லான்ச் வெஹிக்கிள். ஏவு ஊர்தி அப்படின்னா லான்ச் வெஹிக்கிள். ஏவுகணை அப்படின்னா மிசில். ஏவுகணை அப்படின்னா மிசில். கடல் மைல் அப்படின்னா நியூட்டிக்கல் மைல். கடல் மைல் அப்படின்னா நியூட்டிக்கல் மைல். காணொலி கூட்டம் அப்படின்னா வீடியோ கான்ஃபரன்ஸ். காணொலி கூட்டம் அப்படின்னா வீடியோ கான்ஃபரன்ஸ். பதிவிறக்கம் அப்படின்னா டவுன்லோடு. பதிவிறக்கம் அப்படின்னா டவுன்லோடு. பயணியர் பெயர் பதிவு. பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு. பயணியர் பெயர் பதிவு. பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு. மின்னணு கருவிகள் அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ். மின்னணு கருவிகள் அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ். லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னா ஏவு ஊர்தி. மிசில்னா ஏவுகணை. நியூட்டிக்கல் மைல் அப்படின்னா கடல் மைல். வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னா காணொலி கூட்டம். டவுன்லோட் அப்படின்னா பதிவிறக்கம். பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு. பயணியர் பெயர் பதிவு. எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னா மின்னணு கருவிகள். ஓகேவா?
ஸோ 9th புக்ல உள்ள 4th இயலோடைய புக் பேக் கொஸ்டின் இதோட முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல 5th இயலோடைய புக் பேக் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ படிக்கல அப்படின்னவங்க சீக்கிரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எக்ஸாம்ஸ் வந்து நெருங்கிருச்சு நமக்கு. ஓகேவா? தேங்க் யூ.